கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் 8வது சர்வதேச இயற்கை மருத்துவ தினம் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இயற்கை மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் 8வது சர்வதேச இயற்கை மருத்துவ தின கொண்டாட்டம் நடைபெற்றது. நவம்பர் 15 முதல் 18 வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாம்களின் பகுதியாக இந்த நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் எம்எல்ஏ தாரகை கத்பட் கலந்து கொண்டு இயற்கை மருத்துவத்தின் முக்கியத்துவம், அதன் வளர்ச்சி மற்றும் நன்மைகள் குறித்து உரையாற்றினர். தொடர்ச்சியாக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்தனர். இயற்கை மருத்துவம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையவிருக்கிறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஏன்னா இதற்கான தீர்வு என்பது அந்த இயற்கையில் மட்டும்தான் இருக்குது. எனவே நேச்சுரோபதி பெரிய முக்கியத்துவத்தை பெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் பிற இருக்கிறது. எதிர்கால ஸ்கோப்பு ரொம்ப நிறைய இருக்கும். மக்களும் இயற்கை மருத்துவம் பக்கம் தங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா இந்த இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரை நம்ம இயற்கையாக நேச்சுரல் ரெமடிஸ் தீர்வுகள் எல்லாம் இயற்கையாக வரக்கூடியது. ஏன்னா அதில் எந்த கெமிக்கல் திங்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியலான விஷயங்களோ இல்லாமல் அவங்க க்யூர் பண்ணனால இது எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு தீர்வாக அமைகிறது. விஞ்ஞானிகள் கூட சொல்கிறாங்க, மீண்டும் நம்முடைய வாழ்க்கை இயற்கை சார்ந்து இருக்கணும். இயற்கை உணவு, இயற்கை மருத்துவம், அது மாதிரி குழந்தைகளெல்லாம் நல்ல விளையாட விடணும். ஏன்னா உடம்புக்கு மட்டும் நல்ல ஆரோக்கியமான ஒரு சக்தி கிடைக்கணும்னா நாம் கண்டிப்பாக நம்முடைய ஒரு அறிவும் நல்லபடியாக செயல்படணும்னா இயற்கை சார்ந்திருக்கணும். யோகா மற்றும் நமக்கு தேவையான ஒரு அமைதி, மனிதர் வாழ்வோடைய அன்பு, கருணை, ஈவு, இரக்கம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நிச்சயமாக இயற்கை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம முன்னோர்கள், சித்தர்கள் இதெல்லாம் சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. பாரம்பரியமான நம்மளோட முறைகளை எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு மருத்துவ முறை தான் இது. அப்போது இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது நிறைய மக்களுக்கு இப்போது விழிப்புணர்வு கொஞ்சம் இருக்குது, பட் முன்னால் அது கிடையாது. அப்போது இந்த முறைகளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். அப்போது பக்க விளைவு கிடையாது. இந்த ஒரு நோயை நீங்கள் எடுத்துட்டிங்கனால அந்த நோய் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம பண்ணுற மாற்றங்கள் தான் நோய்க்கான முதல் காரணமாக அமையுது. திடீர்னு ஒரு நோய் வருது, ஒரு காய்ச்சல் வருது, போகணும், உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும், டெம்பரேச்சர் குறைஞ்சிடணும், வயிறு வலி சரியாயிடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா மாற்று முறையை தேடி நம்ம ஓடி அது அந்த முறைகள் ரொம்ப டெவலப் ஆகி வந்துடுச்சு. அதோட பக்க விளைவுகளை பார்த்து மட்டும்தான் இப்போ இந்த காலத்தில் நம்ம திரும்ப இந்த இயற்கை மருத்துவத்தை தேடி வந்திருக்கிறோம்.